டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பா ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் இந்த ரெண்டுக்குமே 5ஆம் மே ப்ரீ டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு வந்து அந்த டெஸ்ட் ஷெட்யூல் என்ன அப்படிங்கிற மாதிரி பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஓகே, நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இது வரைக்குமே படிக்காத ஸ்டூடெண்ட் கூட தன்னம்பிக்கையோட இந்த எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ண போறீங்க. ஸோ நீங்களுமே ஒரு டிசியா ஒரு டிஎஸ்பியா பதவியில் அமர நம்முடைய அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சார் இந்த நியூ சிலபஸ்ல மார்க் எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அந்தந்த யூனிட்டை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க. அதுலயுமே நிறைய பேர் சார் கிளாஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் தான் வந்து சொல்லியிருந்தோம். பட் இப்போதைக்கு வந்து கிளாஸஸ்மே வந்து நிறைய பேர் கேட்கீங்க. அதுக்கான பிளான் வந்து நம்ம போட்டுட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஓகே, ஸோ நம்ம நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே ஒரு பர்டிகுலர் மார்க் வந்து நமக்கு அலாட் ஆகிற மாதிரி இருக்கு. அந்த மார்க் அடிப்படையில நமக்கு எங்க மார்க் அதிகமா இருக்கோ அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த நியூ சிலபஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 6-7 யூனிட் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேவா, 6 யூனிட் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த 6 யூனிட்ல 5வது யூனிட் வந்து மிக மிக முக்கியமானது. ஏன்னா இந்திய பொருளாதாரம் அதே மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இதுல இருந்து கிட்டத்தட்ட 50 கொஸ்டின் வந்து கேட்காங்க. அப்போ இந்திய பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஓவரால் பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு பத்தி மட்டும்தான் படிக்க போறோம். அப்போ தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம போகக்கூடிய போஸ்டிங் வந்து டெப்டி கலெக்டர் அதே மாதிரி டெப்டி சூப்பரண்டா போலீஸ். அப்படி உயர் பதவிக்கு நம்ம போறோம் அப்படின்னா தமிழ்நாடு பத்தின அடிப்படை தகவல் முழுமையான தகவல் நம்ம நாலேஜ்ல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால மட்டும்தான் இந்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துல இருந்து அதிகமான கொஸ்டின் மட்டும் கேட்காங்க. ஓகேவா, ஸோ ரெண்டுமே சேர்த்து தான் வந்து கேட்காங்க. பட் இருந்தாலுமே எக்கனாமிக்ல நம்ம எவ்வளவு படிக்குமோ அதை விட இன்னும் நல்லா பெட்டராகவே வந்து நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இதுல கிட்டத்தட்ட ஒரு 28 டாபிக் வந்து கவர் ஆகுற மாதிரி இருக்கு. 30 டாபிக் பக்கம் வரும். இந்த 30 டாபிக்குமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நாளைக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூலாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டிசியா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க. நீங்க டிசி ஆகிற பட்சத்துல ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல உங்களை ஒரு டிசியா வந்து போஸ்டிங் போடுவாங்க. அப்படி போடும்போது அந்த மாவட்டத்தை பற்றின அடிப்படை தகவல் எல்லாமே உங்களோட நாலேஜில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தென்காசி எக்ஸெட்ரா எங்க வேணா இருந்து பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய மாவட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் தெரியல அப்படின்னா கூட இனிமையாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து தன்னோட மாவட்டத்துல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு, எப்போ நம்ம மாவட்டத்தை வந்து பிரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாமலே இருப்பீங்க. நீங்க டிசி ஆக போறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அடிப்படை தகவல். ஸோ தமிழ்நாடு அடிப்படை தகவல்னா என்ன? இப்போ நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து வேறுபாடுகள் இருக்கும். மொழி வேறுபாடு அதே மாதிரி உணவு முறை வேறுபாடு இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாடு பொறுத்த மட்டும் நம்ம தமிழ்நாட்டை எப்போ பிரிச்சு கொண்டு வந்தாங்க, மொழிவாரி மாநிலமா எப்போ பிரிச்சு கொண்டு வந்தாங்க, இதனுடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிற மாதிரி A to Z எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்கள் தொகை அளவு என்ன அப்படிங்கிற மாதிரியுமே பார்க்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து தமிழ்நாடு பத்தின அடிப்படை தகவல். இதை நம்ம கிளாஸஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்து மனித மேம்பாடு மற்றும் பிற மாநிலங்களுடன் தமிழ்நாடு ஒரு ஒப்பாய்வு. அதாவது மனிதவள மேம்பாடுனா என்ன? இப்போ மற்ற மாநிலத்துக்கும் நம்ம மாநிலத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா இருக்கு, அதே மாதிரி தமிழ்நாடு இருக்கு, அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானா இருக்கு, இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா இருக்கு. அப்போ இந்த 3 மாநிலம் இருக்கு. இந்த 3 மாநிலத்துக்கும் நம்மளுடைய மாநிலத்துக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு, நம்ம எதுல அட்வான்ஸா இருக்கும், அவங்க எதுல அட்வான்ஸா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி A to Z எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாநிலத்தை பத்தி நம்ம வந்து படிக்க போறது கிடையாது. நம்ம ஸ்டேட்டை பத்தி நம்ம ப்ராப்பரா வந்து கிளியரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சமூக நீதி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு. ஸோ தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேலை வாய்ப்புல அதே மாதிரி ஒரு படிப்புல ஒரு டிகிரியில இதுல வந்து அந்த இடஒதுக்கீடு வந்து எப்படி பண்றாங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து அலாட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கே தெரியும், நம்ம காலேஜில் வந்து சீட் வாங்கும்போது அதே மாதிரி ஒரு டிஎன்பிசி அப்ளை பண்ணும்போது வேற ஏதாவது ஜாப் போறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம அந்த இடஒதுக்கீடுல வந்து பண்ணுவாங்க. அப்போ அது வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஏன் நம்ம படிக்க சொல்றாங்க அப்படின்னா
நாளைக்கு நீங்க ஒரு டிசியா போயிட்டீங்க அப்படின்னா டிசியா போகும்போது உங்களுக்குன்னு சொல்லி நிறைய ரோல் இருக்கு. அந்த ரோலை நீங்க பிளே பண்ணணும் அப்படின்னா இந்த அடிப்படை தகவல் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் கல்வி. இப்போ தமிழ்நாட்டில் கல்வி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் ஸ்கூல்லே இல்லாம தான் நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ நாமலாம் படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் யூனிஃபார்மு, அதே மாதிரி அதாவது ப்ரௌன் கலர் டவுசர், காக்கி டவுசர்னு சொல்லுவாங்க, அதுதான் போட்டுட்டு, அதுவும் ஸ்கூல்ல இருந்து கொடுப்பாங்க. 90 கிட்ஸ்லாம் தெரியும். அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்து போனோம். ஒரு ஓடு போட்ட பள்ளிக்கூடம் இருக்கும், வறண்டால உட்காந்து தான் சாப்பிடணும், மதிய உணவு திட்டம், முட்டை கொடுப்பாங்க, சுண்டல் கொடுப்பாங்க, பாசிப்பயிறு கொடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். மேபி இப்போ உள்ள மாதிரி நீட்டா இல்லைன்னா அப்படின்னா கூட, ஆனா அந்த ஃபுட்டு வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல்ல கொடுக்கக்கூடிய அந்த யூனிஃபார்ம், அந்த ஒயிட் கலரு, அதே மாதிரி அந்த காக்கி டவுசர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் போட்டு அடின்னு அடிச்சாலுமே கிளியவே செய்யாது, அவ்வளவு குவாலிட்டியா வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க 90 கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ உள்ள எஜுகேஷன் டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்கு, டோட்டலா வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ டிஜிட்டல் கிளாஸ் இருக்கு, புக்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. அதே மாதிரி நான் படிக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புக் வந்து நல்ல பெரிய சைஸா இருக்கும், அதுல நிறைய தியரி இருக்கும், அதை எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ உள்ளதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருந்தாலுமே ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்பவும் வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இருந்துச்சு, இப்பவும் வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இருக்கு, பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு டைம்ல ஒரு ஓடு போட்ட பள்ளிக்கூடத்தில் படிச்ச நம்ம இப்போ ஒரு நல்ல ஒரு பில்டிங்ல 2 மாடி 3 மாடி ஒரு ஸ்கூல்ல, அதே மாதிரி ஃபேன் இருக்கு, ஏசி இருக்கு, இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல ஒரு ஸ்கூல் வந்து இருந்துட்டு இருக்கு. அப்போ உள்ள கல்வி முறைக்கும் இப்போ உள்ள கல்வி முறைக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு. அதே மாதிரி கல்வியில என்ன புது புது திட்டங்கள் கொண்டு வராங்க, அந்த திட்டங்கள் வந்து யாருக்காக கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து இதுல படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து தமிழ்நாட்டில் சுகாதாரம். ஸோ தமிழ்நாட்டில் சுகாதாரம்னா என்ன, ஒரு டைம்ல மேக்சிமம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே வந்து நிறைய நோய்கள் வந்து பரவும். அப்படி பரவும் போது அதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபண்டை வந்து அலாட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டு வந்து எந்த நோய்க்காக போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதையுமே வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்போ தமிழ்நாட்டில் சுகாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோய்க்குன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து அலாட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கீம்ல பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து தகுந்த சிகிச்சை முறை, அதே மாதிரி ஃபர்தரா என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டைம்ல காசநோய் இருக்கு அப்படின்னா காசநோய் பாதிக்கப்பட்ட அந்த நபர்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு பாதிப்பால ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்குமே வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு டைம்லயுமே வந்து ஒவ்வொரு நோய்கள் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த திட்டங்கள் வந்து கொண்டு வராங்க. அந்த திட்டங்கள் வந்து எப்படி செயல்படுத்துதாங்க அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சுகாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து சுகாதாரம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நலமுடன் இருந்தால் மட்டும்தான் அந்த மாநிலம் அந்த மாவட்டம் வந்து மேலும் மேலும் வளரும். அதே மாதிரி தமிழ்நாடை பொறுத்த மட்டும் ஏகப்பட்ட சுகாதாரங்கள் திட்டங்கள் வந்து அவைலபிளா இருக்கு. அது என்னென்ன ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி நான் டீட்டெயிலா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், அதே மாதிரி டெலிகிராம் குரூப்ல வந்து பிடிஎஃபா போஸ்ட் பண்ணுவேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் சொல்ற டாபிக் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பிடிஎஃபா போட நான் ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக மின்னாளுகை. ஸோ தமிழக மின்னாளுகைனா என்ன? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க, நான் படிக்கும் போதெல்லாம் அதாவது 10th 8th 10th +2 வரைக்குமே வந்து இந்த மாதிரி இ சர்வீஸ் சென்டர்லாம் கிடையாது. ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விவோ ஆஃபீஸ்க்கு போகணும். விவோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும், அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு அடுத்து ஆர்ஐ கிட்ட போகணும், அவர்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து தாசில்தார் ஆஃபீஸ் வந்து போகணும். அவர்கிட்ட போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ 1 மந்த் கூட ஆகலாம். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம டெய்லியுமே வந்து போய் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். சார் இந்த மாதிரி ஃபார்ம் கொடுத்தேன், எனக்கு ஓகே ஆயிடுச்சா இல்லையா, சைன் போட்டிங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். அவர் சைன் போட்டு தந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கைக்கே வந்து கிடைக்கும். ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன இருக்கு, இ சேவை அந்த சென்டர் இருக்கு, இ சேவை சென்டருக்கு நம்ம வந்து போறோம், அப்ளை பண்றோம். அப்படி அப்ளை பண்ணும்போது ஒரு 3 டேஸோ 4 டேஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டக்குன்னு கையில கிடைக்கும். அப்ப இதுதான் வந்து மின் ஆளுகை. அதே மாதிரி இப்ப நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட்லாம் வந்து காலேஜில் அட்மிஷன் போடணும் அப்படின்னா லைனில் போய் நிற்கணும். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் உட்காந்துட்டு மொபைல்லையோ லேப்டாப்லையோ சிஸ்டத்துலேயோ வந்து அட்மிஷன் வந்து நம்ம வந்து புக் பண்ணுறோம். அதுக்கப்புறமா எப்போ கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி காலேஜ்லேருந்து கால் பண்ணுறாங்க, அந்த டைமில் போய் நம்ம வந்து அட்டன் பண்ணுறோம் இப்போ. ஆனால் அப்போ வந்து அப்படி கிடையாது. அதே மாதிரி இப்போ ஒரு கலெக்டரேட் ஆஃபீஸ் இருக்குது, அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம கொடுக்கோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல நல்லா சேஃபா செக்யூரா வந்து மேனேஜ் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து தமிழக மின்னாளுகை. ஓகே, அதே மாதிரி இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும்
காவலன் SOS அந்த ஆப் மூலமா நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஒரு ப்ராப்ளத்துல இருக்கும் அப்படின்னா அந்த காவலன் SOS அந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது நமக்கு டக்குன்னு ஒரு ஹெல்ப் வந்து கிடைக்கும். அப்ப அது எல்லாமே ஒரு மின்னாளுகை. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு அரசு, அதே மாதிரி கலெக்டரேட் ஆஃபீஸு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே சொல்லி ஒவ்வொரு ஆப் வந்து இருக்கும். நிறைய ஆப் இருக்கும். ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அதை பத்தி சொல்லக்கூடியதான் தமிழக மின்னாளுகை 1 and 2. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இணையத்தில் தமிழ், இதை பத்தியுமே பார்க்கலாம். அடுத்து தமிழக மறுமலர்ச்சி இயக்கங்கள், அரசியல் கட்சி வரலாறு. ஸோ அரசியல் கட்சி வரலாறுனா என்ன? இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்த மட்டும் பல்வேறு கட்சிகள் வந்து அவைலபிளா இருக்கு. அதுலயுமே நமக்கு தெரிஞ்ச கட்சி என்ன அப்படின்னா டிஎம்கே, அதே மாதிரி ஏடிஎம்கே. இப்போ ரீசெண்டா வந்து நம்ம விஜய் சார் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க, அதே மாதிரி அண்ணன் சீமன் அவர்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்து இருந்தாலுமே நம்ம மைண்டுக்கு டக்குன்னு வருது என்ன அப்படின்னா ஏடிஎம்கே, டிஎம்கே, இப்போ விஜய், அதே மாதிரி சீமன். இந்த மாதிரி வரும்போது வந்து இந்த கட்சி எப்போ கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத விட எப்போ கொண்டு வந்தாங்க. இப்ப ஏடிஎம்கே இருக்கு, டிஎம்கே இருக்கு அப்படின்னா இவங்களுடைய ஆட்சி காலத்துல என்ன திட்டங்கள் கொண்டு வராங்க, அது எதுக்காக கொண்டு வந்தாங்க, இந்த திட்டத்தால யாரு பயனடைஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த திட்டத்தை பத்தி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ டிஎம்கே ஆட்சி இருக்கு அப்படின்னா டிஎம்கே ஆட்சியில நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி நிறைய திட்டங்கள் கொண்டு வரும்போது அதனுடைய பயன்கள் வந்து எப்படி இருக்கு, அது வந்து யாரெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த அரசியல் கட்சி வரலாறுல. ஓகேவா? அடுத்து மாவட்ட நிர்வாகம். ஸோ மாவட்ட நிர்வாகம் பார்க்கறது முன்னுக்குட்டி மாநில நிர்வாகம் வந்து பார்த்துரும். ஸோ ஒரு ஸ்டேட்டோட அட்மின் வந்து எப்படி இருக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர், அதுக்கப்புறமா முதலமைச்சர், அதுக்கு கீழே வந்து நிறைய நபர்கள் வந்து வருவாங்க. அப்போ ஆளுநர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாவட்டத்துல என்ன நடக்கு, எப்படி நடக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஓகே. அதே மாதிரி முதலமைச்சர் இருக்காரு அப்படின்னா அந்த முதலமைச்சர் ஒரு மாநிலத்துல நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, சட்டம் ஒழுங்க எப்படி நிலைநாட்டணும், மக்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அவர் வந்து பண்ணக்கூடியதா இருக்கும். இது வந்து மாநில நிர்வாகம். அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம். ஸோ மாவட்ட நிர்வாகம்னா என்ன? ஸோ IAS, IPS இவங்க ரெண்டு பேருமே வந்து ஹெட். அப்போ இவங்களுக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நாளைக்கு டிசி ஆக போறீங்க. அப்போ டிசி ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு IASக்கு கீழே ஒரு டிசியா வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு கீழே நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு DSP ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், SSI, ஹெட் கான்ஸ்டபிள், கிரேட் 2 PC, கிரேட் 1 PC இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ நீங்க படிக்கக்கூடிய மெத்தட் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் நாளைக்கு டிசி ஆக போறேன், எனக்கு இது எல்லாமே தெரியணும், நான் நாளைக்கு டிஎஸ்பி ஆக போறேன், எனக்கு இது எல்லாமே தெரியணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல ஒரு மென்டாலிட்டியில நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து கவர் பண்ணிடலாம். நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, நாளைக்கு நீங்க டிசி ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது யார் என்ன ஒர்க்கை வந்து பண்றாங்க, என்ன ஃபைலை வந்து நம்ம கிட்ட சப்மிட் பண்றாங்க, நம்ம எப்படி அதுக்கு சைன் போடணும், அதை நம்ம எப்படி கிராஸ் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து தெரியற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஈஸியெல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடைக்காது, நீங்க எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் ஈஸியா கிடைக்கும். ஓகே. ஸோ மாநில நிர்வாகம், அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம். ஓகேவா? ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் புள்ளி விவரங்கள். ஸோ தமிழ்நாட்டின் புள்ளி விவரங்கள்னா என்ன? இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நாளைக்கு ஒரு டிசியாவோ டிஎஸ்பியோ ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த மாவட்டத்துல வந்து போஸ்டிங் வந்து போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வேற எங்கேயாவது போடுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம மாவட்டத்துக்கு வந்து வர மாதிரி இருக்கும். இப்போ வேற ஒரு மாவட்டத்துல வந்து உங்களை போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா அப்போ அந்த மாவட்டத்தை பத்தின அடிப்படை தகவல் உங்களுக்கு வந்து தெரியற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க தமிழ்நாட்டின் புள்ளி விவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதுவுமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் பொருளாதாரம். ஸோ தமிழ்நாட்டில் பொருளாதாரம்னா என்ன? அதாவது ஒரு டைம்ல தமிழ்நாட்டில் எக்கனாமிக் லெவல் வந்து ரொம்ப டல்லாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் எக்கனாமிக் லெவல் வந்து அவ்வளவு அதிகமாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸோ சம்திங் ஒரு கவர்மெண்ட் ஜாபோ வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸோ வந்து பண்றாங்க. அதனால வந்து அவ்வளவு வளர்ச்சி வந்து அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதை பத்தியுமே வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் பேரிடர் மேலாண்மை. ஸோ ஒரு டைம்ல ஒரு இடத்துல ஒரு தீ விபத்தோ இல்லைன்னா ஒரு நிலச்சரிவோ சம்திங் வேற ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கு அப்படின்னா அவங்கள ரெஸ்கியூ பண்ணதுக்கு ரொம்ப டைம் எடுப்பாங்க. ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. ஒரு இடத்துல நல்ல மழைப்பொழிவு இருக்கு, வெள்ளம் வர மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னக்கூட்டியே அட்வான்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பேரிடர் மேலாண்மை குழு வந்து அங்க வந்து அசம்பிள் ஆகுறாங்க.
அப்படி அசம்பிள் ஆயிட்டாங்க அப்படின்னாலே அங்க மேக்சிமம் வந்து எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்க வாய்ப்பில்லை. மேபி அதையும் மீறி நடக்கு அப்படின்னா உடனே அந்த மக்களை எப்படி ரெஸ்கியூ பண்ணணும், அதுக்கு தகுந்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து பேரிடர் மேலாண்மை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் புவியியல் கூறுகள். ஸோ புவியியல் கூறுகள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஏகப்பட்ட மாவட்டங்கள் வந்து இருக்கு. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஜியாகிரபியல் இது வந்து இருக்கும், பிளான் வந்து இருக்கும். இப்போ தென்காசி, அதே மாதிரி தேனி, நீலகிரி, கோயம்புத்தூர், இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே சொல்லி ஒவ்வொரு ஸ்பெசிபிக்கான அந்த ஜியாகிரபியல் லெசன்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்பெசிபிக்கா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த மக்கள் இருக்கக்கூடிய பகுதியினுடைய தன்மை என்ன. இப்ப நீலகிரியை பொறுத்த மட்டும், நீலகிரி, ஊட்டி, கொடைக்கானலை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு மலைப்பகுதி. அப்ப அந்த மலைப்பகுதியில மக்கள் வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த மக்களுக்கு என்ன தேவை இருக்கும், அதை நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேளாண்மை. தமிழ்நாட்டில் வேளாண்மை. ஸோ தமிழ்நாட்டில் வேளாண்மை வந்து எப்படி இருக்கு? ஒரு டைம்ல வந்து தமிழ்நாட்டில் அவ்வளவு பெரிய வேளாண்மை வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்பவுமே வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ அந்த வேளாண்மையுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி A to Z வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நீர்வளம். ஸோ நீர்வளத்தை பத்தி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ தமிழ்நாட்டில் நீர்வளம் அப்ப எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து பார்க்கணும். அடுத்து தொழில் வளம். ஸோ தொழில் வளத்தை பொறுத்த மட்டும் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து மிக குறைந்த தொழிற்சாலைகள் வந்து இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து அதிகமான தொழிற்சாலைகள் வந்து அதிகமா இருக்கு. அதனால நிறைய மக்கள் வந்து பயனடைந்தாங்க. ஓகேவா? இதனால ஒரு சில தீமைகள் இருந்தாலுமே நிறைய மக்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை பத்தியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தொலைத்தொடர்பு. ஸோ தொலைத்தொடர்புனா என்ன? ஒரு டைம்ல எங்கேயாவது ஒரு ஃபோன் இருக்கும், அது இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் இருக்கும். அப்போ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு நம்ம ஃபோன் பண்ணுவோம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வீட்டில் வந்து ஃபோன் இருக்கும், அங்கே போயிட்டு நம்ம சொந்தக்காரங்க யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, அதை நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே வந்து மொபைல் ஃபோன் இருக்கு, டெலிஃபோன் இருக்கு, லேப்டாப் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, யாரா எப்படி வேணா வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதை பத்தின டீட்டெயில், ஸோ இதை வந்து நல்லா டீட்டெயிலாக இன்டெப்தா வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து திட்டங்கள். தமிழ்நாட்டில் திட்டங்கள். ஸோ தமிழ்நாட்டில் என்ன என்ன திட்டங்கள் கொண்டு வராங்க? இப்போ ஒரு அரசு வருது, இப்போ டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, அதே மாதிரி இப்போ வேற ஏதாவது ஒரு கட்சி வருது அப்படின்னா அந்த கட்சி நம்ம தமிழ்நாட்டுல என்ன திட்டங்கள் கொண்டு வராங்க, அந்த திட்டத்தால யாரு வந்து பயனடைந்தாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தமிழகத்தின் சிறப்புகள். ஸோ தமிழகத்தின் சிறப்புகள்னா என்ன? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 38-39 மாவட்டங்கள் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த 38 மாவட்டங்களுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிபிக்கா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சமீபத்திய சாதனைகள். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் டிஎம்கே ஆட்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிஎம்கே ஆட்சியில என்ன என்ன புது புது திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, அது எல்லாமே வந்து சாதனைகள் தான். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழக அரசு துறையில் ஆரம்ப கால வளர்ச்சி. இப்போ தமிழக அரசு துறை அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே சொல்லி ஃபர்ஸ்ட்லாம் வந்து பேப்பர் தான் வந்திருக்கும். ஆனால் இப்போலாம் வந்து அப்படி கிடையாது. ஒரு டாக்குமெண்ட் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டீங்களா, நான் வந்து வெரிஃபை பண்றேன், நான் செக் பண்ணிட்டு நான் வந்து அப்ரூவல் கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சிம்பிளா வந்து முடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாதி சான்றோ, ஒரு வருமான சான்றோ, ஒரு இருப்பிட சான்றோ, சம்திங் ஏதாவது ஒன்று அப்ளை பண்றோம் அப்படின்னா அதுல நிறைய டாக்குமெண்ட் வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. ஒரு ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று அப்ளை பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன டாக்குமெண்டோ அதை நம்ம ஜஸ்ட் ஸ்கேன் மட்டும் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னாலே ஈஸியா விஓ, தாசில்தார் இவங்க எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவல் கொடுக்காங்க. அப்ப அதை பத்தின சாதனை என்ன அப்படிங்கிற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கும். அதாவது ஆரம்பகால வளர்ச்சி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே சொல்லி நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி தமிழக அரசினுடைய அதனுடைய துறை திட்டங்கள். இப்போ துறை திட்டம்னா என்ன? நீங்க வந்து டிசி ஆக போறீங்க, டிசி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய துறையில என்ன என்ன திட்டங்கள் இருக்கு, அது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதை நீங்க போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க டிஎஸ்பி ஆயிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறையில என்ன என்ன திட்டங்கள் கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காவலன் SOS ஆப் இருக்கு அப்படின்னா அந்த ஆப் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க, இந்த ஆப்பை வந்து மேக்சிமம் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து நீங்க தெரியற மாதிரி இருக்கும். இது போக தமிழ்நாடு காவல்துறையில இன்னும் ஒரு சில ஆப் வந்து இருக்கு, மொபைல் ஆப். அந்த ஆப் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள காவலர்கள் மட்டும்தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி அதை பத்தியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிலபஸை பொறுத்த மட்டும் சொசைட்டிக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழக மாவட்டங்களின் சிறப்பம்சங்கள். ஸோ தமிழக மாவட்டங்களின் சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது
ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருநெல்வேலி தென்காசி ரெண்டுமே வந்து ஒன்னா தான் இருந்துச்சு. ஆனா 2019ல திருநெல்வேலியில இருந்து தென்காசியை தனியா பிரிச்சிட்டாங்க. நவம்பர் 12 வந்து பிரிச்சிட்டாங்க. ஆனா நவம்பர் 22ல இருந்துமே தென்காசி தனி மாவட்டமா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதை ஏன் பிரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி தென்காசியினுடைய சிறப்பம்சம் என்ன? ஸோ தென்காசி இருக்கு அப்படின்னா தென்காசியில வந்து குற்றாலம் வந்து ஒரு பெரிய ஃபேமஸா வந்திருக்கு. அதே மாதிரி பாபநாசம் வந்து பெரிய ஃபேமஸா இருக்கு. இது போக இன்னும் ஒரு சில இடங்கள் வந்து அவைலபிளா இருக்கு. அப்போ இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? இப்போ குற்றாலம் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாசம் குற்றால சாரல் திருவிழா வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ப இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தென்னிந்தியாவின் ஸ்பா எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குற்றாலம் தான். அப்ப இதையுமே வந்து நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எலுமிச்சை நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எது அப்படின்னா தென்காசி மாவட்டத்துடைய புளியங்குடி நகரம். ஸோ அப்போ இதையுமே நீங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணியாச்சு, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே கிளியர் பண்ணிட்டீங்க, இன்டர்வியூல போய் உட்காருந்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீங்க தென்காசி அப்படின்னா நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே கேட்பாங்க. இதை விட இன்னும் ஒரு சில பாயிண்ட் இருக்கு, அதையுமே கேட்பாங்க. நீங்க கோயம்புத்தூரோ இல்லைன்னா மதுரையோ திருச்சியோ அந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்படின்னா அதை சார்ந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்போ அது எல்லாத்துக்குமே உங்களுடைய ஆன்சர் வந்து பர்ஃபெக்டா கிளியரா நல்லா ஸ்வீட்டா வந்து இருக்கணும். அப்படி இருந்தாச்சு அப்படின்னாலே ஈஸியா வந்து போதுமானது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான டாபிக்ஸ். ஓகே, ஸோ இந்த டாபிக்ல இருந்து நம்ம டெய்லியுமே ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம டெய்லியுமே நல்லா அப்டேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இது சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே நம்ம குயிஸ் ஃபார்மேட்டில் டெலிகிராம்லையுமே நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படித்து பயன்பெற்றுக்கொள்ளலாம். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் அதாவது டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டெலிகிராம் லிங்க் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நான் சொன்ன டாபிக் சம்மந்தப்பட்ட எல்லா பிடிஎஃப்புமே அதே மாதிரி குயிஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுவேன். அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தை பொறுத்த மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு உயர் பதவியில் வந்து அமர போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணால் மட்டும்தான் பாசிபிளாக இருக்கும். ஸோ படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகே, நம்ம முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் வந்து அதாவது கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கான்டெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி கூட நீங்கள் உங்களோட சந்தேகத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டிஎன்பிசி குரூப் ஒன் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள், அதுவும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் எப்படி படிக்கணும்னு தெரியாமல் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எதுவுமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் எல்லாருமே படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.